சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ரிஷப ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் நல்ல தெளிவாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி 2024 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பொதுவாக ரிஷப ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி, 11ஆம் பாவத்திற்கும் அவர் தான் அதிபதி. கஷ்டங்களை கொடுப்பவரும் அவரே, அதை நிவர்த்தி செய்பவரும் அவரே ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் முக்கியமான ஒரு காரணகர்த்தா. அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய பலவிதமான சுபாசுபங்களுக்கு குரு பகவான் ஒரு முக்கியமானவர். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் ரிஷபம் எப்படி சுக்கிரன் அவர் அசுர குரு, அது மாதிரி குரு பகவான் தேவகுரு. இந்த தேவகுருக்கும் அசுர குருவுக்கும் எப்போதுமாக ஒரு சண்டைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு வாத்தியாரும் இன்னொரு வாத்தியாரும் ஒரே மாதிரியான வேவ் லென்த்து, ஒரே மாதிரியான கருத்து கொண்டவர்கள். அதனால் பல விஷயத்தில் 2 பேருக்கும் ஒற்றுமைகளும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ப்ரகஸ்பதியுடைய அவருடைய பையனான அஜனுக்கு சுக்கராச்சாரியார் தான் நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குறார். அதனால் 2 பேருக்கும் பரஸ்பரம் பல அன்புகளும் இருக்கின்றது. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நன்மைகளை பல வகையிலையும் செய்வார். இருந்த போதிலும் அவர்களுடைய கர்ம பலனை வைத்து கெடுதல்களையும் கொஞ்சம் நிறையவே செய்வார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ரிஷபராசிக்கு இதுவரை பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் 12ஆம் பாவத்திலே இருந்தார். இந்த 12ஆம் பாவத்திலே இருந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான செலவுகளை தந்திருப்பார். ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சுக்கிரன் குருவினுடைய சாரம் அவங்களுக்கு இப்படி இருக்கிறதுனாலவே பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதத்திலேயும் தமக்கான ஒரு இடத்தை அவர்கள் உறுதி செய்வார்கள். இந்த ஒரு செயல் செய்தான்னா தனக்குன்னு ஒரு தனித்துவம், இதில் எப்படி செய்ய வேண்டும், இதில் எப்படி செய்தால் இந்த விஷயம் அழகு பெறும், எப்படி செய்தால் நமக்கான ஒரு நல் பெயர் இந்த விஷயத்திலே ஏற்படும் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்வார்கள். 10 பேர் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் செய்யும்போது ஒரு வித்தியாசமான யுக்தியை கையாண்டு தனக்கான அங்கீகாரத்திலே அதை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான நற்பெயர், தனித்துவமான அடையாளம் இருக்கும். அப்படியான ஒரு விஷயத்தை ரிஷபராசிக்காரர்கள் செய்வார்கள். அதே மாதிரி ஒரு தன்னை அழகுபடுத்தி கொள்வதாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களை அழகாக வழிநடத்துவதாக இருக்கலாம். அப்படின்னு பல நற்பலன்கள் நற்பண்புகளை கொண்டவர்கள். அப்படியான அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுவரை பார்த்தோம்னா 12ஆம் பாவத்திலே இருந்தார். 12ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான செலவுகளை கொடுத்திருப்பார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கொஞ்சம் பொருள் விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதிகப்படியான ஒரு 10 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்திலே 100 ரூபாய்கள் கூட நீங்கள் செலவு செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அது மாதிரி காரியத்திலே சில முடக்கங்களும் ஏற்பட்டிருக்கும், கால தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். இதுவரை இந்த குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இப்போது ஜென்மத்திற்கு குரு பகவான் வந்துட்டாரு, அதனால் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவைகள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் தொடர்வதற்கும் வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே ஜென்மத்திலே குரு வனவாசம் என்று சொல்லுவார்கள். அதனால் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். பொதுவாக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ரிஷபராசிக்காரங்கள் பொதுவாக முதல்ல நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் என்ன பண்ணால் இதுலேருந்து நிவர்த்தி ஆகலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவை பாருங்கள் முழுசாக.
பொதுவாகவே ஜென்மத்திலே வரக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் என்னென்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு, அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி சில உடல் உபாதைகளை அதிகரிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. பொதுவாகவே வேலை சார்ந்த உடல் உபாதைகளை இந்த காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு. ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதில் கண் முழிச்சு வேலை பார்க்க வேண்டி வரலாம், அல்லது நீண்ட நேரம் பிரயாணித்து இந்த வேலையை பார்க்க வேண்டி வரலாம், அல்லது வேலை செய்கிறதுனால சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம், காலத்திற்கு உணவு அருந்த முடியாதனால சில உடல் உபாதைகள் வருவதற்கு அப்படின்னு வேலை சார்ந்த உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி ஒரு விஷயம் துவங்குகின்றீர்கள் என்றால் அதற்கு ஒரு தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பொதுவான இந்த குரு பயிற்சியினாலே மேஷராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய சில உபாதைகள். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிய செயல்கள் துவங்குனீங்கன்னா 2 முறை யோசித்துட்டு அதை துவங்குங்கள். அதுக்குன்னு துவங்காமல் இருப்பதுங்கிறது தவறு. செயல்களை நாம் தயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அப்படி செய்யும்போது அதை நன்கு ஆராய்ந்து அதில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களிடம் நல்ல ஒரு கருத்துக்களை கேட்டு நல்லபடியாக துவங்குவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது மாதிரி வருமானங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதுனால வருமானத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். வருமானத்தை உயர்த்துவதற்கான வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும், முதல் விஷயம். அப்புறம் குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு நல்லதை தான் செய்யும். குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 12ல் இருந்தால் விரயத்தை தராரு, ஜென்மத்தில் இருந்தால் வனவாசத்தை தராது, அஷ்டமத்தில் இருந்தால் காரிய தடைகளை தராரு, சோர்வுகளை தராரு, அதே மாதிரி 6ல் இருந்தால் கொஞ்சம் பகைகளை தராரு, 4ல் இருந்தால் மாற்றம் அப்படின்னு நிறையா இருந்தாலும் குரு பகவானினுடைய பார்வை நல்லதை தான் செய்வார். பொதுவாகவே பலன்கள் சொல்லும்போது ஜென்மத்தில் இருந்தால் இது, அதே மாதிரி 10ல் இருந்தால் இது அப்படிங்கிற பலன் கிடையாது. எந்த ராசிக்குமே சரிதான். அதில் குறிப்பாகவே ரிஷபராசிக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்கின்றோம் அப்படின்னா கூட நம்ம அந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் முன்னாடி சொன்ன மாதிரி அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி, 11ஆம் பாவத்திற்கு அதிபதி, அவர் இப்போது ஜென்மத்திற்கு வருகின்றார். அதனால் என்ன பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர, பொது பலன் அப்படிங்கிறது இந்த ஜென்ம கோச்சார அமைப்பில் அதை நம்ம சொல்லும்போது இதையே நம்ம சேர்த்து தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவருடைய பார்வையினாலும் பல நன்மைகளை வழங்குகிறார். அதில் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருந்து 1ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஜென்மத்திற்கு வருகின்றார் அல்லவா. அதனால் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் வருகின்றது. என்ன அப்படின்னா, வெகு நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இருந்த வழக்குகள் இருந்தால், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனை அல்லது சொத்து தகராறு, பூர்வீக பிரச்சனைகள், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலே வேறு ஏதாவது வில்லங்கம், ஒரு பட்டா கிடைக்காமல் பிரச்சனை ஏற்படுவது, தேவையற்ற காலதாமதம் ஏற்படுவது அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ ஜென்மத்திலே குரு வரக்கூடிய அந்த சமயம் அப்படிங்கிறதுனால அவைகள் சுமூகமாக முடிவடையும், அவைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். அதுதான் முக்கியம். முடிவடைந்தால் மட்டும் போராது, உங்களுக்கு அது சாதகமாக இருக்கணும் இல்லைங்களா. உங்களுக்கும் அது சாதகமானபடி வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 11ஆம் அதிபதி 1ல் வருகின்றபடியினால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில், ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து செஞ்சுருப்பீங்க, ஆனால் அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு பல நாட்களாக பணம் வராமலே இருந்திருக்கும். அது மாதிரி பணம் வராமல் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருள் முதலீடு செய்திருக்கீங்க, அதுலேருந்து ஒரு லாபங்கிறதை கிடைக்காமல் இருக்குன்னா, இந்த சமயத்தில் இந்த குரு பயிற்சியினாலே பழைய கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வர வேண்டிய பணங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, முதலீடு செய்த இடத்திலிருந்து ஒரு லாபங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனதுக்கு ஏற்றாற் போல் அந்த இடம் விற்பனை அடைவதாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி அந்த குரு பகவானினுடைய பார்வை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்யும். இந்த குரு பகவானினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு அவர் சப்தமஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த சப்தமஸ்தானம் பார்வை பருகின்றபடியினால உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையினாலே குரு பகவான் அஷ்டமாதிபதி பார்க்கறதுனால திருமண தடை இருந்தால் நிவர்த்தி ஆகும்.
திருமண தடை இருக்குது, இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் திருமணமே ஆகலை, எப்போ தாங்க திருமணம் நடக்கும்னு எங்களுக்கே ரொம்ப அலுத்து போச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதே மாதிரி இது நேர்பார்வை. குரு பகவானுக்கு பொதுவாக நேர்பார்வை 180 டிகிரி எல்லா கிரகத்துக்கும் உண்டான ஒரு பார்வை. நேராக நம்ம பார்க்குறதுக்கு நேராக பார்க்குறோம் இல்லையா, அது 180 டிகிரி. அப்படியான பார்வை கொண்டவர் குரு பகவான். விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வையும் கொண்டவர் குரு பகவான். அந்த வகையில் இந்த சமயத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் 5ஆம் பாவத்தை 5ஆம் பார்வையாக, அஷ்டமஸ்தானாதிபதி 5ஆம் பார்வையாக 5வது ஸ்தானத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்கின்றார். இப்படித்தான் நம்ம அந்த பலன்களை பார்க்கணும். அந்த சமயத்தை வைத்து இந்த பலனை பார்க்கும்போது எப்படியான பலன் உங்களுக்கு அப்படின்னா, வெகு நாட்களாக தடையாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படிதான் இந்த விஷயம் பலன். அதனால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதிலே ஒரு தாமதம் ஏற்படுறது. கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் திருமணமாகி பல நாட்கள் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. எப்போது குழந்தை பிறக்கும் அப்படின்று ஆசையாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வேண்டாத தெய்வம் இல்லை, வம்ச அபிவிருத்திக்கு என்ன செய்யணும்னு இயங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த சமயத்திலே திருமணம் கைகூடி நல்லபடியான குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானாதிபதி 11ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இந்த அமைப்பு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் அடைவதற்கு நல்ல ஒரு பலன்களை வருகின்றது. எங்களுடைய தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்த இடங்க, அல்லது எங்களுடைய கொள்ளு தாத்தா இருந்த காலம், எங்களுக்கு அதில் பாத்தியம் இருக்கானே தெரில, அந்த இடத்துக்கு நாங்கள் இன்னும் எங்களுக்கு எப்படி தான் சுராஜித்தம் பண்ணிக்கொள்வது அப்படின்னு ஒரு இயங்குபவர்களாக இருந்தாலும் இந்த சமயத்திலே முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நியாயமாக எவ்வளவான பங்குகள் கிடைக்க வேண்டுமோ உங்களுடைய பித்துராஜ்யம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொத்திலே அவைகள் உங்களுக்கு சேரும். இந்த சமயம் அதற்கெல்லாம் சாதகமானபடியான ஒரு நல்ல காலமாக வருகின்றது. அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி தான் குரு பகவானினுடைய பார்வை ரிஷபராசிக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குகின்றது. இந்த 7ஆம் பார்வையாக 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றதுனால ஊடுபுரியான தொழில், ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கீங்க, ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்யணும், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட் டைமாக இன்னொரு தொழில் செய்ய வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூடும். அந்த பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்கிறதுனால உங்களுக்கு லாபங்களும் கைகூடும். அப்படியான ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 7, அது முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அவருக்கு ஒரு சரியானபடி வேலை கிடைக்கவில்லை, அவருக்கு ஏற்றாற் போல ஒரு நல்லபடியான பொருள் ஈட்டும்படியான ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் அமைய வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. இந்த குரு பயிற்சியினுடைய ரிஷபராசிக்கு இந்த நட்சத்திர வாரியான பலன்களை கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரம், இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க 2, 3, 4 ஆகியவங்க ரிஷபராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு, அதாவது ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே தேவையற்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். குரு பகவானை முதல்ல நீங்கள் நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய
பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 1/3 தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். அப்படியாக அந்த குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக அந்த குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வேறு வேறு. குரு பகவான் என்பவர் நவக்கிரகத்திலே ஸ்தான அமைப்பை கொண்டவர் குரு பகவான். தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமானினுடைய அம்சமாக இருப்பவர். அதனால் தட்சிணாமூர்த்தியை குரு பகவானுக்காக வேண்டுவதிலே தப்பு அல்ல. ராகு காலத்திலே துர்க்கையை வழிபாடு செய்வது எப்படியோ, பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது எப்படி சிறப்போ, அது மாதிரி வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அந்த வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றலாம், அல்லது கொண்டக்கடலை சுண்டலை அவருக்கு நிவேத்தியம் செய்து அடியாறுகளுக்கு அவர்களை வழங்கி அன்னம் பாலித்து அவரை வழிபாடு செய்தீர்களே ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே பல நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த சமயத்திலே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சினால அனைத்து நலன்களும் கிடைக்கும்படியாக பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்தி பூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. இந்த குரு பயிற்சி 2024 நடைபெறக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து வளங்களையும் தர வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும், திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், வருமானம் உயர வேண்டும், தொழில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று இந்த சமயத்திலே குரு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரைய குருவாக அமர்ந்து நிறைய சுப செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. நிறைய சுப செலவு பண்ணீங்க. குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு, அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கான கல்யாணம், இந்த மாதிரி நிறைய சுப விரயங்களை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்துக்கு உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வராரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அசுர குருங்க. இந்த உங்கள் ராசிக்கு வரப்போகக்கூடிய குரு தேவகுரு. 2 குருமார்கள், 2 சுபகிரகங்கள் ஒரு இடத்துல சஞ்சரிக்க போகிறது அற்புதமான அமைப்பு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? குரு எங்களுக்கு அஷ்டமாதிபதிங்க, எனக்கு பிரச்சனையை தாங்க கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குரு உங்களுக்கு 8 மற்றும் 11க்கு அதிபதிங்க. இவர் உங்கள் ராசியிலேயே வர்றாரு.
8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த குரு பயிற்சியில நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா லாபம் 11ஆம் அதிபதி உங்க ராசிக்கு வந்து உட்கார்றாரு. அப்ப உங்களுக்கு லாபம் வரணும், ஏதாவது ஒண்ணு சேரணும் உங்களுக்கு அப்படின்னு அமைப்பு இருக்குங்க. அப்ப புது வரவு உங்களுக்கு குடும்பத்துல இருக்கும், கட்டாயம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக அது காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து சூப்பரா உங்களுக்கு இந்த சமயத்துல வந்து கிடைக்க போகுதுங்க. 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதியான குரு வந்துட்டு உங்கள் ராசிக்கு வரவே உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல நன்மைகளை, நிறைய பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காருங்க. அதனால 8 மற்றும் 11 தொடர்பு, 8 மற்றும் 11ஆம் அதிபதி ராசிக்கு வரனால 8 வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து வச்சிட்டோம், அது திரும்ப வரவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது இந்த சமயத்துல வரும். ப்ளஸ் வந்து உயிர் போன்ற சொத்துக்களோட சேர்க்கை உங்களுக்கு வந்து வரும். அடுத்தவர்களோட சொத்து, அடுத்தவர்களோட பணம் இந்த சமயம் உங்களுக்கு வர்றதுக்கு உங்களோட தொழில் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜென்ம குரு வந்து நம்ம குரு வந்து ராசிலேயே இருக்கிறனால என்ன பண்ணுவாருன்னா, நார்மலாகவே ரிசர்வராசிக்காரங்களுக்கு உணவின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அதாவது நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்ல வரலைங்க, அவங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அந்த ஆசைகள் இந்த சமயத்துல இன்னும் அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் பொரிக்கிற உணவை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. விரைய கூட நிறைய கடனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு சுப செலவுகளுக்காக. அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. உங்கள் ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். திருமணமாயி ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு அற்புதமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மனம் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடமும் 5ஆம் இடம். உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க. வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அமைய போகுதுங்க. மாணவர்கள் படிப்புல மந்தமா இருந்திருப்பாங்க, இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் அற்புதமான காலமா இருக்கு. மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம், நினைவு ஆற்றல் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாமு, நீட் எக்ஸாமு இதெல்லாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அதில் எக்ஸாமில் தேர்வில் வந்து தேர்ச்சி பெறத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கட்டாயம் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அவர் தான் சினிமா துறைக்கு ஒரு முக்கியமான காரகம். குரு பணத்துக்கு இருக்கக்கூடியவர் அவங்க ராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்கனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு நல்ல வருமானம். ஆடம்பர பொருள் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது பெண்கள் ரீதியான பொருட்களை, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை சேல்ஸ் பண்ணுற துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல படுதுங்க. இதனால வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்புங்க. அற்புதமான ஒரு காலகட்டங்க. 5 மற்றும் 7 இந்த இடங்கள்ல குரு பார்வைப்படுறது. 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 7ஆம் இடம் திருமண ஸ்தானம். நீங்கள் நீண்ட நாட்களாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்களோட லவ் வந்து ஃபேமிலியில் சொல்ல முடியல, இல்லை நாங்கள் சொல்லிட்டோம் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை அது வந்து அக்செப்ட் ஆகி கல்யாணம் வழியில் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பெரியவர்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருந்து வந்துச்சு அப்படின்னா குருனா பெரியவங்கள் மூலியமாக உட்காந்து பேசி அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு குருவோட அருளால் கிடைக்க போகுது. அடுத்து 9ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போ தொழில் சரியாக இல்லாத இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தொழில் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அது 9ஆம் இடம் வெளிநாடு, 10ஆம் இடம் வந்து உத்தியோகம். அப்போ உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக
நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அமைப்பு இருக்குங்க, சூப்பராக. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது 9ஆம் இடம் அப்படின்னா தந்தை ஸ்தானம்ங்க. தந்தைக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தற்பொழுது நீங்கக்கூடிய அமைப்புங்க. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையும் இந்த சமயத்தில் வந்து தீரப்போகுதுங்க. உங்களை முழுசாக புரிஞ்சுக்குவாரு. தந்தை வழி சொத்துக்கள் 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துல குரு பார்வைப்படுது. 5 பூர்வ புண்ணியம், 9 வந்து தந்தை வழி சொத்து. அப்போ பூர்வ புண்ணிய சொத்து, தந்தை வழி சொத்துக்கள், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ தீர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது பணவரவு பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வரும். அதே மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இது நாள் வரைக்கும் அந்த தகுதி இருந்தும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த பதவிகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஜவுளித்துறையில், டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. குறிப்பாக பெண்கள் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கும். கணவன் வந்து உங்களை வந்து புரிஞ்சுக்குவார். உங்களுக்கு தொழில் வந்து நல்லா இருக்கும். சுயதொழில் பண்ணிட்டு இருக்க பெண்களாகட்டும், வேலையில் இருக்க பெண்களாகட்டும், இல்லத்தரசிகளாகட்டும், உங்களுக்கு வந்து பணம் வரவுங்கிறது இந்த வருடம் நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா நீங்களாவே உங்கள் மனசுக்குள்ள சில விஷயங்களை போட்டு குழப்பிக்குவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்கள் மனசுக்கு எது பொழுதுபோக்கு பிடிக்குதோ அதில் வந்து உங்கள் மனசை ஈடுபடுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் குரு பகவான் வழிபாடு. குறிப்பாக வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடுறதும், சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மாற்றி தரும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் 2024-25 ஆண்டுக்கான குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31 மேஷ ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி, அதாவது சுக்கிரனுக்கு உறவு முறையில் பார்த்தா மாமனார்னு சொல்லலாம், ஆனால் எதிரி. ஏன்னா குரு பகவான் வந்து தேவர்களுக்கு குரு, சுக்கிர பகவான் வந்து அசுரர்களுக்கு குரு. அதனால் குரு வந்து எதிரி வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. எதிரி வீட்டுக்குள்ளே நமக்கு பிடிக்காத ஒருத்த வீட்டுக்கு போகிறோம், நம்மளோட மாமனார் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனால் நம்ம வந்து ஒரு மாதிரி சங்கோஜமாக ஃபீல் பண்ணுவோம்ல, எந்த இடத்துக்கும் போகாமல். அந்த மாதிரி அவர் வந்து இந்த இடத்துல உட்கார போகிறாரு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து, உங்கள் ஆற்றுக்குள்ளே வந்து. ஸோ இந்த ரிஷபராசியில் உட்கார்றதுனால அவருடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். என்னதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாலும் சொந்த வீட்டுக்கு உட்கார்ந்த மாதிரி இருக்காது. அதனால் இந்த இடத்துல குரு பகவானுடைய பவர் கம்மியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன லாபம், ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டு அஷ்டமாதிபதியான குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால பொதுவாக கெடுதலை கொடுக்கணும். முதல்ல அவர் கை வைக்கிறதே ஆரோக்கியத்தில் தான். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் வந்தாலே காராகிரக வாசம்னு சொல்லுவாள். காராகிரக வாசம்னு இதில் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இதை இருந்தாலும் சொல்கிறேன். காராகிரக வாசம்னா 4 செவத்துக்குள்ளார அடைச்சி வச்சு உங்களை சங்கடப்படுத்துறது. உடனே வந்து நம்ம ஜெயிலில் இருப்போமா அப்படிங்கிறது கிடையாது. ஜெயிலுங்கிறது வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சங்கடம் ஏற்பட்டால், 4ஆம் இடம் சங்கடமாக இருந்தாலும் 6ஆம் இடம் சங்கடமாக இருந்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜெயில் காராகிரக வாசம் ஏற்படும். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளாரே, உங்கள் ஆற்றுக்குள்ளாரே 4 செவத்துக்குள்ளார உங்கள் ஆற்று மாமி உங்களை வந்து நீங்கள் இந்த ரூம்குள்ளேயே கடங்கோ, நான் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த காராகிரக வாசம் இருக்காது, ரிஷபராசிக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, குரு இந்த இடத்துல ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார். அதாவது தன்னுடைய இருப்பிடத்தை கெடுக்க மாட்டார். ஆனால் பார்வை பலத்தால் அவர் வந்து வளப்படுத்துவார். யாரெல்லாம் வளப்படுத்துவார்னா, 5ஆம் இடத்தை வளப்படுத்துறதுனால இந்த ரிஷபராசிலேயோ ரிஷப லக்னத்திலேயோ பிறந்த படிக்கின்ற குழந்தைகள்
அமோகமான மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் இல்லை நேஷனல் லெவலில் ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு புதிய சாதனை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் கிடைத்து கடந்த ஒரு 2 வருஷமாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குன்னா, சில பேர்த்துக்கு பார்த்தா 40 வயசுக்கு கூட திருமணம் நடக்காமல் இருக்குது. அவளுக்கெல்லாம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவின் நேர் பார்வை 180 டிகிரி பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சரி, இதில் வந்து குடும்ப தலைவிகள், ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய ஆத்துக்கார், உங்கள் ஆத்துக்காரோ இல்லை உங்கள் மாமியோ உடம்பு சரியில்லாமல் படுத்துன்னு இருந்தால் அவர் உடம்பு அந்த பெட் ரிடன்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மொதல் 4 மாதத்துலேயே வந்துடுவார், கவலைப்பட வேண்டாம், ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே சமயம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் செழிப்படைவார்கள்னு சொன்னேன். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் தொழிலதிபர்களுக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல் அந்த கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொந்தமாக அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த ரிஷபராசியில் குழந்தை பாக்கியத்திற்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவா, இந்த வயசாகிடுது சார், எங்களுக்கு 45 வயசாகிடுது, இதுக்கு மேலே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு நிறையா குழந்தைகள் என்கிட்ட கேட்குறா. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். இந்த 2024-25 குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியில் ரிஷபராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நான் வந்து என்னுடைய கன்ஃபார்முங்கிறது வந்து என்னோடய வார்த்தை இல்லை, அந்த தெய்வமே கொடுக்கக்கூடிய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு வந்து ஐ எம் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங், அவ்வளோதான். இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளம் ஆண் பெண்கள், அதாவது ரிஷபராசியில் வேலை தேடக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்குமா அப்படின்னா 200% கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானத்தில் சனி இருக்கார். வரக்கூடிய ஆண்டில், அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கிறது. அதுக்கு முன்னாடியே 4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே, அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்தே நவம்பர் டிசம்பர்லேருந்து சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்துருவார். அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த குரு பகவான் செயல்பட போகிறாரு. ஏன்னா குரு இருக்கிறது எதிரி வீட்டில், அதனால் அவருக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், அதாவது ரிஷப ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே மாதம் ஏப்ரல் மேல மட்டும் உங்களுக்கு பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் ஏப்ரல் மேலே உங்கள் விரயஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கார். அந்த சமயத்தில் மட்டும்தான் உங்கள் பூமி தொடர்பான விஷயத்தில் சில பராமரிப்பு செலவுகள், கிணறு வெட்டுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். போர் போடுறது, ஏதாவது ஒரு ரூம் கட்டுவேலு, அதுக்காக செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தினால வருமானம், ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அது 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு வாக்குஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம். ஸோ தாயார் மூலமாகவும் வருமானம் வரும், உங்களுடைய நிலம் சார்ந்த வருமானமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் விவசாயிகள், பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் மீடியா பண்ணுறவங்களுக்கெல்லாம் வருமானம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வியாபார முதலீடு வளர்ச்சியை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் கிடைக்குமா அப்படின்னா வருமானமும் கிடைக்கும், அதைக்கேற்ற மாதிரி முதலீடுகளும் இருக்கும். கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது மார்ச் 29ஆம் தேதி 2025 வருஷம் வரைக்கும். அதனால் உங்களுக்கு தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த தொழில்துறையினர், தொழிலாளிகள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மார்ச் 25 வரைக்கும், 2025 மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நிம்மதியான தூக்கம். அதாவது முதல் 6 மாதம் 8 மாதம் உங்களுக்கு தூக்கமின்மையினால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தொய்வு இருக்கும். ஆனால் வியாதி கிடையாது, ஒரு சின்ன அசௌரியம் இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், ரிஷப ராசி
ரிஷப லக்னத்தில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், வயோதிகர்கள், வயசானவா, அவளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட நல்ல விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவம் சார்ந்த உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அடிக்கடி வெளியில் போகிறதோ, அடிக்கடியில் வண்டியில் போகிறதோ, இல்லை தண்ணியில் நடக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சோஷியல் மீடியா மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாகவும் வருமானம் தரக்கூடிய ஆண்டாகவும் இருந்தாலுமே சற்று கவனமாக இருக்கணும். எதிரிகள் பலம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்குது. நண்பர்கள், வாழ்க்கை துணை, இவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவங்களுடைய நடமாட்டத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கண்கொத்திப்பாக பார்த்துட்டே இருக்கணும். அவள் என்ன பண்ணுறா, அவள் ஏதாவது தப்பு பண்ணுறாளா, உங்கள் ஆத்துக்காரர் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறாரா, தப்பான தொடர்பு வச்சுருக்காரா அப்படிங்கிறதெல்லாம், அதாவது இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கண்கொத்திப்பாக பார்ப்போம். கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டேன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை துணையின் தடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் 2024-25 குரு பயிற்சியில் உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் தடைகளின்றி நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது. திருச்செந்தூருக்கு சென்று அந்த கடலில் நீராடி முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய எதிரிகள் விலகுவார்கள், நண்பர்கள் உருகுவார்கள், நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், ரிஷபராசிக்கு லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் வந்து ஜென்மத்தில் அமர போகிறாருங்க. ஜென்ரலாக வந்து ஒரு வார்த்தை உண்டு, ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஜென்ம குரு வனத்திலே அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இல் எஃபெக்ட்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து குரு பகவான் வந்து கேதுவை பார்க்குறாரு. ஸோ பெருசாக வந்து பெரிய கெடுதல் வந்து தர மாட்டார். நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், கவலைப்படாதீங்க. அப்போ நம்ம இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குரு வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு மனசு ரீதியான சில பிரச்சனைகள், அதாவது என்னென்னா மைண்ட் வந்து இரிட்டேஷன் ஆகுது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இரிட்டேட் ஆகுறது, கோவப்படுறது, எக்ஸசிவாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இது எல்லாமே இருக்குங்க. இதனால் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வரும். முக்கியமாக வந்து பாருங்கள், உடல் பருமன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, டயபெட்டிக் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது உங்களோட தொந்தரவு சின்னசாக இருக்கும்போதே நீங்கள் ஒரு வைத்தியம் அப்படின்றது ப்ராப்பராக செஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்கள் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல புது முயற்சிகள் வெற்றியாகும். இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்காங்க, அவங்க வந்து ஒரு பைக்கில் போவாங்க, அந்த மாதிரி முன்னேற்றங்களும் வரும். ஆனால் அந்த சைக்கிள்லேருந்து பைக்கில் போகிறவங்க அந்த மாற்றம் வர்றதுக்கு இவங்களோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக இருக்கும். ஸோ நல்லது நடக்கும், ஆனால் பயங்கர உழைப்போடு நடக்கும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் உழைப்புக்காக கஷ்டப்படக்கூடாது, உழைக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது, ஓகேங்களா? வேலை பளு அதிகரிக்கும். அதே மாதிரி வேலை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஹையர் அஃபிஷியல்ஸோட கான்ஃப்ளிக்ட் வந்து நிறைய ஏற்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனசு எப்பயுமே ஒரு சஞ்சலம் அப்படின்றது இருக்கும்.
மனசில் வந்து பெருசாக திருப்தி சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. ஸோ வேலை இடத்துல வேலை பலுவும் அதிகரிக்கும், ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட கான்ஃபிடண்ட்டும் இருக்கும், வருமானமும் பெருசாக திருப்திகரமாக இருக்காது. ஆனால் இந்த ஒரு வருஷம் பெருசாக திருப்திகரமாக வருமானம் இல்லை அப்படின்னாலும் இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு. இப்போ தொழில் செய்கிறவங்க நாங்கள் வேலையை விருத்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக உங்கள் தொழிலை நீங்கள் விருத்தி பண்ணலாம். உழைக்க தயாராக இருந்துக்கோங்க, தாராளமாக விருத்தி பண்ணலாம். நிறைய இடையூறுகள் வரும், ஆனால் அதையும் மீறி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனையும் மீறி சாதிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி நேயர்கள். ஜென்ரலாக வந்து அதீத அன்பு பாசம், ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, தன்னோட அழகை பற்றின ஒரு அதீத வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸு, இது எல்லாமே இருக்கவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ டக்குன்னு வந்து சலிப்படையவே மாட்டீங்க. ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சாதகமாலாம் இல்லைங்க. திருப்பி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பொருளாதார ரீதியாக இருந்துச்சு, மன ரீதியாக இருந்துச்சு, ஃபேமிலி ரீதியாக இருந்துச்சு, பிள்ளைங்க ரீதியாக இருந்துச்சு, ஒர்க் ஸ்பாட் ரீதியாக இருந்துச்சு. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்களே வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, இது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, சின்ன சின்ன இடையூறுகள் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து நம்ம குழந்தைங்கள நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தோம். பிள்ளைங்க படிக்க மாட்டேந்தே, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேந்தே, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேந்தே. அதுவும் வந்து பாருங்கள், ரிஷபராசி அன்பர்கள் நிறைய சில வருடங்களாக வந்து பசங்களை பெருசாக ஒரு படிப்பில் சேர்த்துட்ருப்பாங்க. அதாவது சிஏ எம்பிபிஎஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து விட்டுட்டு பிள்ளைங்க படிக்க மாட்டேந்துங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதுக்கெலாம் ஒரு விமோச்சனம் வந்துடுச்சுங்க. எப்படி அப்படின்னா நீங்கள் உழைச்சதுக்கு பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எஜுகேஷன் ரீதியாக பிள்ளைங்க வந்து நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வேலை இடத்துல கான்ஃபிடன்ஸ் இருக்குது, உங்கள் மனதளவில் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எஜுகேஷன் வைஸ் நம்ம பிள்ளைங்களோட எஜுகேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், வீட்டில் சுப விரயங்கள் அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த சுப விரயங்கள் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பெரிய அளவில் கடன் வாங்க பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க. நம்ம சக்திக்கு மீறிய கடன் அப்படின்றது நிறைய ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் நாங்கள் சொல்ல போகிறோம். அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து சாதகமாக இல்லை இந்த குரு பயிற்சியில். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கும் இதே தான். உங்களோட சக்திக்கு மீறின கடன் அப்படின்றது வாங்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட உணவு முறையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா உணவு ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது உங்கள் உணவுனால உங்கள் உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயபிட்டிஸ், பெல்லிட்டிஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். சின்ன தொந்தரவு இருக்கும்போதே டாக்டர் போய் பார்த்து கரெக்டான வைத்தியம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து பாருங்கள், அவங்க பிஸ்னஸை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சின்ன ஒரு வேலையாக இருக்கவங்க பெருசாக பண்ணுவாங்க. அந்த பெருசில் பல இடையூறுகள் இருக்கும். அந்த பல இடையூறுகளையும் மீறி பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது இருக்கதாங்க செய்யும். கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்களான்னா சின்ன சண்டைகள், அந்த சின்ன சண்டைகள் சமாதானத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ பெருசாக வந்து விரிசல் அப்படின்றது ஏற்படாது. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். நம்ம பூர்வீக சொத்து நம்மளுக்கு இருக்குது, நம்ம அது ரிலேட்டடாக நம்ம வந்து கோர்ட்டில் கேஸு அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா பெருமளவு சாதகமாக அது வந்து அமைய வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அதை தொடர தான் பார்க்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் பொதுவாகவே நாட்டம் உண்டு. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக யாத்திரைகள் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் நிறையவே மேற்கொள்வீங்க. அதே மாதிரி நம்ம பூர்வீகத்தில் நீங்கள் வியாபாரம், தொழில் அது ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்களான்னா உங்களுக்கு வந்து வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷும் ஆவீங்க. அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து பூர்வீக இடத்துலேருந்து வெளி இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இன்கமும் நல்லா வந்து திருப்திகரமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு நான் சொல்லி ஆரம்பித்தேன். அதை நினச்சி பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும். சரிங்களா? நம்ம என்னென்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பூர்வீக சொத்து விஷயமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெருசாக இந்த வருஷம் சாதகமாக இருக்காது. அதுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய போராடி அந்த பூர்வீக சொத்து வந்தே ஆகணும் அப்படின்னு இந்த வருஷத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. சரிங்களா? இது ஒரு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யாதீங்க. இது 2வது எச்சரிக்கை. அதுக்கு அடுத்து வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, நீங்கள் ரிஷபராசி நேயர்கள் வந்து பாருங்கள், ஜென்ரலாகவே எந்த வழிபாடு ரொம்ப உத்தமமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா சிவ வழிபாடு. இந்த வருஷம் சிவ வழிபாடு ரொம்பவே விசேஷமாக இருக்கும்.
பிரதோஷான சிவ வழிபாடு போய் பாருங்கள். நந்திகேஸ்வரனோட அபிஷேகம் பாருங்கள், ரொம்பவே இதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களான்னா ரொம்பவே நிறைய நல்லது செய்யும். அதுக்கும் மேலே வியாழக்கிழமையான குரு பகவானுக்கு வந்து மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை ஊற வச்சு மாலை போட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க, நெய் விளக்கு. இதுவும் வந்து பார்த்திங்களான்னா நல்ல உன்னதமான பலனை கொடுக்கும். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஒரு கிஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுக்கணும். எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் தொழிலில் மேன்மையும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.